அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 5,000-6,000 ரூபாய்க்கு கேக் மட்டும் வாங்குவாங்க. பிளஸ் அந்த பொண்ணுக்கு 5 வருஷம் தான் ஆச்சு, 500 ட்ரெஸ்க்கு மேல இருக்கு சார். வயிறு எரியுது. சரி, அது வந்து எல்லாருக்குமே சந்தோஷம் தான். 3000 ரூபாய் கொடுத்தீங்க ஸ்பெஷலா இருந்தானா அது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு சார். அதனால அவன் தனிமைப்படுத்தப்படுறான். எல்லா பொம்மை வந்தாச்சு, இப்போ என்ன பண்றான்னு சொன்னா கிச்சனுக்குள்ள ஓடி போய் ஒரு தட்டு கரண்டி வச்சு டம்மு 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 அடிச்சு அதுல ஒரு சந்தோஷப்படுறான். கார்டு எடுத்து வச்சுட்டு ஹார்ட் கேஷ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதோட எஃபெக்ட் இம்பாக்ட் தெரியும். அந்த இனாம் எனக்கு முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்னன்னா, எந்த பொருளை இவங்க பிள்ளைக்காக வாங்குறப்ப இவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கு? ஐயோ அதையப்பா கேக்குற. லெகோ சிட்டின்னு ஒரு பொருள் கேட்டான். அவன் கேட்கும்பொழுது அது விலை வந்து 7,500 ரூபாய் இருந்தது. சார் ஒரு பேரன் தான் எனக்கும் ரொம்ப பிடிச்ச புள்ள தான். நம்ம தகுதிக்கு தகுந்த பொம்மைங்க வாங்கி கொடுக்கணும்ன்றது என்னோட கருத்து. அப்படியா? அப்படிதான் 3,000 ரூபாய் கொடுத்து ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்துறாங்க சார். அது ஒரு குட்டி பாப்பா எங்க பேத்தி இருக்கா, அவ சேர்ந்து உடைக்கிறா இவன் சேர்ந்து உடைக்கிறான். ஒரு 6 மாசம் ஒரு பொருள் நல்லா இருக்கிறதே இல்ல. ஐயோ சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. 3000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், அது 3 மாசம் கூட இருக்க இல்ல மாட்டேங்குது சார். அது ரிப்பேர்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட அப்படிதான். வாங்கி உடைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. ஆசைப்பட்டு கேட்கறான் போது வாங்கி தானே சார் கொடுத்து வாங்கணும். 30 ரூபாய் கொடுத்து ஒரு குட்டியான பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அதே சந்தோஷம் தான் சார் அவனுக்கு. 3,000 ரூபாய் கொடுத்தாலும் அதே சந்தோஷம். அதனோட வேல்யூ அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. 30 ரூபாய் கொடுத்து வாங்குறது எல்லாருமே வாங்கி கொடுத்துருவாங்க சார். 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறது எல்லாருமே வாங்க மாட்டாங்க சார். புரியல எனக்கு. ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. பக்கத்து வீட்டுல 30 ரூபாய் குழந்தை, எல்லா வீட்லயுமே 30 ரூபாய் பொம்மை வச்சிருப்பாங்க. ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. சரி, அது வந்து எல்லாருக்குமே சந்தோஷம் தான். 3000 ரூபாய் கொடுத்தீங்க ஸ்பெஷலா இருந்தானா அது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு சார். அதனால அவன் தனிமைப்படுத்தப்படுறான். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஊர்ல இருக்கிற பசங்க கொஞ்சம் ஏழ்மையான குழந்தைங்க. இவன் மட்டும் வீடியோ கேமும் இவன் மட்டும் 3,000 ரூபாய் காரும் வச்சுங்கிறதால இவன் தனிமைப்படுத்தப்படுறான். ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்க. இப்ப சந்தோஷம் உங்க பிள்ளைக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமா? ரெண்டு பேரும். இப்ப 3,500 ரூபாய் கார் வாங்குறதுக்கு பின்னால உங்க பையனின் சந்தோஷம் ஃபர்ஸ்ட் வருதா, உங்க சந்தோஷம் ஃபர்ஸ்ட் வருதா? தங்கமுத்து முடிவா என்ன சொல்றேன்? கொடியாதுன்னு சொல்றேன். ரெண்டு பேருமே தான் சார். இல்ல சார், ரெண்டு பேருமே சந்தோஷம் தான். அது சுயநலம் சார். எனக்கு கிடைக்கல, உன்னால வாங்கி கொடுக்க முடியல, நான் வாங்கி கொடுக்குறேன் பார் அப்படின்ற ஒரு சுயநலம். நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? அது எனக்கு his favorite car is Ferrari, plus he's trying to make his own Ferrari car in his own shape. இங்கிலீஷ் என்னால தாங்க முடியலப்பா. எங்க இருக்கான்? 6 வயசுல ஃபேவரட் கார் ஃபெராரியா? Ferrari, Hummer எல்லாரும் வச்சிருக்கான். Jaguar, Lamborghini. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஏன் எல்லா பிராண்டையும் சொல்றீங்க? Because அவங்க அப்பா லண்டன்ல இருக்காரு. சரி, அப்படியா? அப்படிதான். சோ எப்பவுமே வந்து அவனோட பிராண்டட் கார்ஸ் வந்து வாங்கிட்டு தான் நான் வருவாரு. சொன்னா நீங்க தப்பா நினைக்காதீங்க. இப்ப நீங்க சொன்ன எல்லாமே பிராண்ட், லண்டன் உள்பட. சார் இப்போ கம்ப்ளீட் பிராண்டட் சொல்றாங்க. யாரு வீட்லயாவது தஞ்சாவூர் பொம்மை இருக்குதான்னு கேளுங்க. How do I tell you? எதுக்கு சார் அதுல நியூட்டன் விதி இருக்கு சார். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஐயோ சார், ஒரு விதி வேணாம். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாரும் திரும்ப நியூட்டன் விதி, பம்பரம் வாங்கி கொடு, அந்த இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறால வச்சுக்காத. அந்த பொண்ணுக்கு 5 வருஷம் ஆச்சு பர்த்டே. ஒவ்வொரு வருஷமும் ஒரு டெபாசிட் போட்டு கொடுப்போம். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 5,000-6,000 ரூபாய்க்கு கேக் மட்டும் வாங்குவாங்க. பிளஸ் அந்த பொண்ணுக்கு 5 வருஷம் தான் ஆச்சு, 500 ட்ரெஸ்க்கு மேல இருக்கு சார். வயிறு எரியுது. வயிறு எரியுது. எனக்கு ஒரே டாக்டர், அவங்களுக்கு ஒரே டாக்டர். ஒரு ரூபாயை சம்பாரிச்சு அந்த பொண்ணு நல்ல விதத்துல வச்சிருக்கோம். நல்லா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வரணும் இல்ல சார்? உண்மை. இன்னைக்கு இங்க வரணும். அந்த பொண்ணுக்கு போட்டு அழகு பாக்குறது சரி, 4 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க சார். டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? கண்டிப்பா என் பொண்ணு எப்பவுமே அழகா இருக்கணும் தான் as a parent என்னோட விஷயம். இல்லமா நீ என்ன ஒரு ஷோக்கு வரீங்க, அதுக்கு எதுக்குமா 4 Dress? 4 Dress இல்ல 3 தான் வாங்கி. நடைமுறையே சரியில்லையே. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? ஆக்சுவலா எங்க Dress கூட நியூ தான். எங்க Dress கூட நியூ தான். எங்க Dress கூட நியூ தான். ஓ இது கூட புதுசு தான். ஏமா ஒவ்வொரு எபிசோடுக்கு நானே புது Dress போறது இல்லையாமா? ஏட்டியா பொறாம லைட்டா கிடக்குது. அது யார் அனுபவிக்கிறது சார்? எங்க போறது அதுக்கு? வேர் இஸ் த மணி? அது இன்வெஸ்ட் பண்ணு, நாளைக்கு குழந்தைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். நீ இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், நான் 10,000 ரூபாய் செலவு பண்றேன், அவ்வளவுதான். செலவுக்கு அன்லிமிட்டட் இருக்கும்போது சேவிங்ஸ் இருக்கணுமா சார்? ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. எங்க கண் கூட தெரியுதே. இட் இஸ் unnecessary தெரியுது சார். இட் இஸ் நாட் நெசசரி. unnecessary தான் சொல்றோம். அவங்க சாப்பிடுறது கேக்குறமா, தங்கம் வாங்குறது கேக்குறமா? தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ட்ராலி இருக்கு சார். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, இந்த டிஸ்கவுண்ட்ல பிரைஸ்ல கிடைக்கும்னு சொல்லி அந்த குழந்தை அதுல அட்ஜஸ்ட் ஆகல சார். 2 வாட்டி தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவு போய் அது இன்னி வரைக்கும் அது ஒரு மூலையில அப்படியே தான் இருக்கு சார். அது யூஸ் பண்ணவே இல்லை.
அது யாரு வந்திருக்காங்களா? எங்க? அந்த சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் 2 தடவை உட்கார வச்சா அந்த பெல்ட் போறதுக்குள்ள இரிட்டேட் ஆகி போயிடும். அது எங்க எதை மாற்றது தெரியாது, அதுக்குள்ள அது கத்த. ஆமா சரி, சார், கண்டிப்பா நான் நிறைய snacks பாத்துருக்கேன். வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ராஜா இரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்துக்கு இருக்காது. அதை உட்கார வச்சு பெல்ட் எல்லாம் போறதுக்குன்னு பல தடவை நான் பாத்திருக்கேன். அதை எடுத்து வெளியில வச்சுட்டு அதை வெறுங்கையில தள்ளிட்டு பிள்ளை இடுப்புல வச்சுட்டு தான் போறீங்க. இதுக்கு எதுக்கு அதை வாங்குறீங்க? ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. வெளியில மால்ஸ்க்கெல்லாம் போறோம். எல்லா நேரமும் நம்ம குழந்தைங்களை தூக்கிட்டே இருந்தா நம்மளும் டயர்ட் ஆயிடுவோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்க அதை உட்கார வச்சனே கதறும். ரைட்டா? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. மால்ல கதறுச்சுன்னா நமக்கு சங்கடமாயிரும். படேன்னு அந்த பிள்ளைய வேற நம்ம தூக்கி வச்சுட்டு புருஷங்கிட்ட அதை தூக்கி அதை விட பிள்ளையாவது கொஞ்சம் காத்துமா இருக்கு, சின்ன பிள்ளை. ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. சார் அந்த ஸ்டாலரை கூட கார்ல தான் வச்சு எடுத்துட்டு போய் மால் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அந்த மால் அதை திருப்பி அதை ஓபன் பண்ணி அதுல தான் எடுத்துட்டு போறாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இவங்க அந்த காசை வச்சுக்கிட்டு இந்த பொருளா வாங்கி கொடுத்து 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 இந்த பிள்ளைகளை எப்படி கெடுக்கிறாங்க. அது வந்து பிடிவாதம் அதிகமாகுது சார். குழந்தைகளுக்கு நேச்சராவே இன்னைக்கு குழந்தை ஒண்ணு கேக்குது, கூட்டிட்டு போய் விட்டுறோம். ஏண்டா நான் கதையா சொல்றேன் போட்டான்டா. அதான் எடுத்துட்டு வருது. நெக்ஸ்ட் டே பாக்கும்போது அது எடுத்தது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அதுக்கு தெரியாது. பொறாமடா பொறாம. குழந்தைங்க வந்து நேச்சரே வந்து பிடிவாதம் இருக்கும் சார். பிடிவாதம் இல்லாத குழந்தை எங்க இருக்கு? நீங்க பிடிவாதம் பிடிக்கலையா இல்ல நான் பிடிவாதம் பிடிக்கலையா குழந்தையா இருக்கப்போ? நீங்க ஒரு கோகுல் மாமா. அங்க வினித பூன்னு ஒரு கரடி பொம்மை வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுல பார்த்தது பொம்மை, இதுக்கு இவனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, வினித பூ வாங்கியாச்சு. அடுத்த நாள் அவங்க வீட்டுல ஒரு டால்பின் பொம்மை பெருசு வாங்கினாங்க. அது போய் அது புதுசா இருக்குன்னு அதை பார்த்தான். அதையும் மறுநாள் இவங்க வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா பொம்மை வந்தாச்சு. இப்போ என்ன பண்றான்னு சொன்னா கிச்சனுக்குள்ள ஓடி போய் ஒரு தட்டு கரண்டி வச்சு டமுன்னு அடிச்சு அதுல ஒரு சந்தோஷப்படுறான். எரியுது வயிறு கப 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 கபன்னு எரியுது. ஆனா இதான் உண்மை. தம்பி கரெக்டா புடிச்சிட்டாரு. இந்த வின்னித அப்போ இவ்வளவு ஏக்கத்துல வாங்கி கொடுத்த பொருள் என்னாச்சு? கட்சியில செல்ஃபி வந்தாங்க. ஒரு இங்க ஒண்ணுமே வேலை பார்க்கல, ஒண்ணு இல்ல, பாத்திரம் சத்த கூட கிச்சன்ல கேட்கல. என்னன்னு இல்ல, அவங்க டஸ்டிங் பண்ண வந்திருக்காங்க. நாங்க என்ன டஸ்டிங் பண்றாங்கன்னா அது கெஸ்ட் ரூம் இப்போ கிட்ஸ் ரூம் ஆயிடுச்சு. எவ்வளவு மண்டகமா. கிட்ஸ் ரூம் ஆன உடனே உள்ள போய் அவங்க பொம்மை எல்லாம் டஸ்ட் பண்ணி தொடச்சி திருப்பி அடுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு மாசம் நான் 700 rupees கொடுக்குறேன். நல்லா இருக்கே. என்ன பண்றாங்கன்னா பொம்மை எல்லாம் துடைப்பாங்க. அலர்ஜி ஆகக்கூடாது குழந்தைகளுக்கு. அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? அந்த குழந்தை காலையில போனா சாயந்தரம் வரது ஸ்கூலுக்கு விளையாட நேரம் இல்ல. அது வந்து வீடியோ கேம் வச்சு விளையாட்டே இருக்கு சோஃபால. நான் போனா தெரியல, சொந்தக்காரன் வந்தா தெரியல. அடப்பா இவனுக்கு ஈக்குவலா எனக்கு கிடைச்சு போச்சு. அப்படியே பொங்குறாரு. போடு கிட்ஸ் ரூமா மாத்தி அந்த ரூம்ல பொம்மையெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு ஒரு வேலைக்காரரை வச்சு அதுக்கு ஒரு 700 ரூபாய் கொடுத்து அப்படி வச்சிருக்காங்க. அதை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி? ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் அந்த பொம்மையை அந்த பிள்ளை எடுக்க போகுது, அதுக்கு டைமே கிடையாது. ஆனாலும் இந்த ஆடம்பரத்தை செய்யத்தான் வேண்டி இருக்கிறது. ஏன் அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. சொன்னா தீத்துற போறியா? ஆக்சுவலா இங்க நம்ம 2 விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து கிட்ஸ் கேட்டு நம்ம பண்றது ஒண்ணு, இன்னொன்னு பேரண்ட்ஸா கிட்ஸுக்கு பண்றது. ஆமா, இப்படி மொட்டையா சொன்னே அப்படி கொஞ்சம் வேற வச்சலாம்ல. கிட்ஸ் கேட்டாங்க. இன்ஃபேக்ட் நானும் வைஃபுமே டிஸ்கஸ் பண்ணோம், பங்க் பெட் வேண்டாம், அதுல அவங்க படுக்க மாட்டாங்க, நம்மளோட தான் அவங்க படுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் என்ன? ஆனா பசங்களே அதை விரும்பினாங்க. அவங்களுடைய விரும்பினதுக்காக நாங்க அதை செஞ்சோம். சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? கிட்ஸோட வேர்ல்ட் வந்து தனி உலகம் சார். அந்த உலகத்துக்குள்ள போய் அது லாஜிக் இருக்கா, இது பயன்படுமா பயன்படாதான்னு பெற்றோர் யாரும் இல்ல, யாராலையுமே ஆராய்ச்சி பார்க்க முடியாது. அப்படியா? அப்படிதான். கார்டு எடுத்து வச்சுட்டு ஹார்ட் கேஷ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதோடைய எஃபெக்ட் இம்பாக்ட் தெரியும். அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. நாம வாங்குற எல்லாத்தையும் நாளைக்கு எடைக்கு போட போறோம்னு நினைச்சாலே அதோட வர்த்த அப்பவே நாகம் டாப் எழுகதாப்பு டாப் எப்போவே டாப் எழுகதா. அழகான ட்ரெஸ்ஸா கண்ணுக்கு தெரியறது ஒரு எடைக்கு பிளாஸ்டிக் பக்கெட்டா கண்ணுக்கு தெரியும் போது டெம்டேஷன் கண்டிப்பா குறைஞ்சிடும். கடைசியில நக்கத்தான் வேணுமா? நான் பொழுது போல வீட்டுல உட்காந்துருக்கேன், சரி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு காசு தராங்க, நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம், ஏஞ்சி வேலைக்கு போ.